சிலருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, இறைவனின் அரியணை கூட நடுங்கக்கூடும், மனைவியின் பிரிவு குறித்து ஏஆர் ரஹ்மான் உருக்கம். என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உடைந்த இதயங்களின் எடையால் இறைவனின் அரியணை கூட நடுங்கக்கூடும், எனினும் இந்த சிதறுகளில் உடைந்த துண்டுகள் தங்களுடைய இடத்தை மீண்டும் கண்டடையாமல் போனாலும் தாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம் என்று ஏஆர் ரஹ்மான் ஒரு உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இது குறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருக்கிறது என்னென்னா, மிகப்பெரிய 30 ஆண்டுக்குள்ளே நுழையத்தை எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் எல்லா விஷயங்களும் ஒரு எதிர்பாராத முடிவை சுமந்திருக்க தான் போகுது. உங்களுடைய நண்பர்களோ தாங்கள் இதனை பலவீன அத்தியாயத்தை கடந்த போது உங்களுடைய கனிவுக்கும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மதிப்பிற்கும் நன்றி. இவ்வாறு ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்காரு. முன்பாக சாயரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவர் ஏஆர் ரஹ்மானிடம் பெரியும் கடினமான முடிவை சாயரா எடுத்திருக்காங்க. அவங்களுடைய உறவால் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு பிறகுதான் இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்களாம். ஒருவர் மீது ஒருவர் அவங்க ஆழமான அன்பை வச்சிருந்தாலும் பதட்டங்களும் சிரமங்களும் தங்களுடைய இடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கி இருக்கிறதுன்றது அவங்க சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய முடியாது, வலி மற்றும் வேதனை தான் இந்த முடிவுக்கு சாயரா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கும் இந்த நேரத்தில் சாயரா தன்னுடைய பெருந்துரை பார்க்கும்போது பொதுமக்களுக்கு ஒரு கோரியிருக்காங்க. இவ்வாறு அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாயரா பானு திருமணம் கடந்த 1995ஆம் ஆண்டு நடைபெற்றது. இவர்களுக்கு சஜிதா, ரஹீமியான்ற அப்புறம் ஹமீன் என்ற 3 குழந்தைகள் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் பிரபலமான தம்பதிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட ஏஆர் ரஹ்மான் சாயரா பானுவின் இந்த விவாகரத்து ரசிகர்களில் ஒரு பெருமளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.